பாண்டியன் ஷோ சீரியல்ல இன்னிய எபிசோட்ல அரசி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு வீட்டில், அம்மா சாப்பிடாமையே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மீனா கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்து கோமதிக்கு ஒரே அட்வைஸ் தான், நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, அவர் இருக்கிறதாவே வந்து நீங்கள் நினைக்காதீங்க, அவர் எப்படி உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, உங்கள் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாரு, அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வழியக்கா போய் பேசவே பேசாதீங்க, அவரை கண்டுக்காம இருங்க, அதுக்கப்புறம் அவரே உங்கள் வழிக்கு வந்துடுவார், நான் இப்படி தான் உங்கள் பையனை டீல் பண்ணுறது அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ பாரு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு கோமதி ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைமில் இங்கே நம்ம தங்கமயில காமிக்கிறாங்க. தங்கமயிலுக்கு தான் மீனா ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க இல்லையா, ஒரு வயசான அம்மாவை பார்த்துக்கிற வேலை. ஸோ தங்கமயிலும் ரொம்ப நல்லாவே அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. ஸோ ஈவினிங் டைம் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போன அந்த பொண்ணு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தங்கமயில நீ வீட்டுக்கு போமா, மறுநாள் வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதே டைமில் இங்கே நம்ம குமாரவேலுக்கு பொண்ணு பார்த்துருக்கிறதா சொன்னாப்புல இல்லையா முத்துவேலு. ஸோ பொண்ணு வீட்டில் இருந்து நேராக இங்கே மாப்பிள்ளை வீட்லேயே மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே பேசியே முடிச்சிடுறாங்க. எப்போ நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு முதற்கொண்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு மாதத்தில் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டையே மாற்றிக்கிறாங்க. ஆனால் குமாரவேலுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அரசியை தான் அவருக்கு இப்போ பிடிச்சிருக்கு. ஸோ அரசியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாப்புல. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குமாரவேல் தான் அரசியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு ஃப்யூச்சரில். அது எப்போ நடக்கும்னு தான் தெரியல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தங்கமயில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா, என்ன காலையில் போனேன் இப்போ தான் வர அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை மீனா என்னை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு வேலையில் சேர்த்து விட்டாங்க அப்படின்னு தன்னோட வேலை விஷயம், சம்பள விஷயம் இது எல்லாத்தையுமே தங்கமயில் அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாப்புல. இப்போ பாண்டியன் வந்த உடனே மீனா சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி பாண்டியனை கண்டுக்கவே இல்லை. அதாவது பாண்டியன் வந்த உடனே வழக்கம் போல் தன்னோட மணிப்பரிசை கொடுப்பாப்புல இல்லையா, அதை எடுத்து நீட்டுறாப்புல. கோமதி வாங்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்றதுக்கு எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு மட்டும் பரிமாறியாமையே போயிட்டே இருக்குது. ஸோ அதாவது கண்டுக்காமல் இருக்கிறாங்களாம். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாண்டியன் எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லி ஏந்திரிச்சு போயிடுறாப்புல. அடுத்த வாரம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.